லஞ்ச் ப்ரோ. அதான் கிசிங் சீன்லாம் எதாவது எடுத்துட்டாங்களே, ஃபேமிலியாக பார்க்கலாம், பிரச்சனையே இல்லை. எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி நல்லா தான் போச்சு. ஹோல்சமான படம், நல்லா போச்சு, நல்ல எண்டிங். கடைசியில் ஒரு ட்விஸ்ட்டு. மார்வல் கம்பேக், மார்வல் எப்போவுமே டாப்பு தானே. இது என்ன கம்பேக்கெலாம் ஒன்றுமே இல்லையே. அதெல்லாம் அப்பப்போ வருவாங்க ப்ரோ. இவன் வர ஆரம்பிச்சிட்டாங்களே, பார்ப்போம் திருப்பி நம்ம டூம் ஸ்டேயில் பார்ப்போம். அப்புறம் அதான் சொன்னேன், எல்லாம் கட் பண்ணிட்டாங்க. காதெல்லாம் இல்லை, அது விடுங்க, என்ன பண்ணுறது. அது கணித்தல்ல இருக்கு. ஸ்டோரி நல்லா இருந்துச்சு, டிஃப்ரெண்ட்டான ஸ்டோரி. இது இதோட நோவே ஹோமோட டிஃப்ரெண்ட்டான ஸ்டோரி. அப்படிலாம் நம்ம சொல்லிட முடியாது, அது என்ன வேணால் இருக்கலாம். படத்தை பாருங்கள், படத்தை பார்த்து நான் ஏதோ ஸ்பாய்லரில் அதை கொடுக்க விரும்பலை. ஃபைட்லாம் நல்லா இருந்துச்சு. இந்த தடவை வெப்ஸ்லிங்லாம் நல்லா இருந்துச்சு. எல்லாமே அதெல்லாம் தெரியாது ப்ரோ, படத்தை பார்க்க சொல்லுங்க. எல்லாமே நல்லா தான் இருந்துச்சு. கேமரா ஆங்கிள்லாம் சூப்பராக இருந்துச்சு. எல்லாமே கரெக்டாக இருந்துச்சுமா. எல்லாமே அவங்க வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணாங்க. 3D விஷுவலைசேஷன்லாம் செம்மையாக இருந்துச்சு. இந்தளவுக்கு ஒரு 3D படம் வந்துட்டு நல்லா இருந்தது. ஐமேக்ஸ்லேயோ இல்லை வேறு இதுலேயோ இதில் வந்து நல்லா இருந்திருக்கும். பட் ஒடிசி வந்ததுனால அவங்களால அந்த இது பண்ண முடியல. அண்டு இன்னும் சொல்லணும்னா எல்லாமே இதில் வந்து சாட்டிஸ்ஃபை பண்ண. ஹல்காக இருக்கட்டும், சாடி சிங் ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸ் கேரக்டர் அவங்க வந்து இது பண்ணதாக இருக்கட்டும், எக்ஸ்மேனோட ஒரு இது பண்ணதாக இருக்கட்டும், எல்லாமே சூப்பராக வந்து இது பண்ணியிருந்தாங்க. அண்டு இட் வாஸ் வெரி குட். அண்ட் மூவியில் எல்லாமே இருந்துச்சு. பிரேக்கப், ரொமான்ஸ், காமெடி அண்ட் எனிதிங் தட் யூ வாண்ட் டு சே, அது எல்லாமே இதில் இருந்துச்சு. சூப்பராக இருந்துச்சு ஜி. ஆனால் இல்லை, அவருக்கு பிரேக்கப் ஜி, அவ்வளோ சேர மாட்டாங்க ஜி. அந்த மாதிரி எதுவும் இல்லை. ஸோ அது ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. பட் பரவாயில்ல, தட்ஸ் வாட் ஸ்பைடர்மேனுமே எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி தான் இருந்தது. குட் ஸ்டோரி ஆஸ் யூஷுவல் மார்வல் ஸ்டோரி தானே. அதில் வில்லன் ஒரு இது, வில்லனுக்கு எப்படி வில்லனாக வராங்கன்ற இது. அண்டு ஸ்பைடர்மேனோட லைக் ஸ்பைடர்மேன் சேவ் பண்ணுற மாதிரி இருக்குது. அப்புறம் ஆர்கனைடு அவரோட டிஎன்ஏ வந்து ரொம்ப ஸ்பைக்கப் ஆன மாதிரி இது பண்ணி, அவருக்கு யூஸ்வலாக வந்து இந்த ஸ்பைடி சென்ஸ் வந்து இதில் தான் இருக்கும், ஃப்ளூயிட் மூலமாக வரும். பட் இதில் வந்துட்டு ஹியூமன் அந்த இந்த ஒரு ஹியூமன் ஸ்பைடராக இருந்தால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இது பண்ணியிருக்காங்க. ஓவரால் குட் மூவி. கம்பேக் ஜி, கண்டிப்பாக கம்பேக் ஜி, கண்டிப்பாக. போஸ்ட் கிரெடிட் ஆஸ் யூஷுவல் ஆல்ரெடி டூம் ஸ்டேயில் சொல்லியிருப்பாங்க இன்னொரு ஸ்பைடர்மேன் இருக்காருன்ட்டு. அதுதான் ஸ்போர்ட்ஸ் கிரெடிட், கொஞ்சம் ஃபன்னான ஸ்போர்ட்ஸ் கிரெடிட் தான். ரொம்ப நல்லா என்கேஜிங்காக வச்சுருந்தாங்க. எல்லாமே கவர் பண்ணியிருக்காங்க. ஹியூமர், ஆக்ஷன் நல்லா கனெக்டாக இருந்தது. ஐ மீன் 3Dயில் பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லா இருந்தது. இங்கே இது பண்ணுற ஐ மீன் பெஸ்ட்டு ஸ்பைடர்மேன் மூவின்னு கூட சொல்லலாம். ஐ மீன் கம்பேர் டு ப்ரீவியஸ் மூவிஸ், மார்வல் இஸ் பேக் தான். ஆசம். அதான் நல்லா எமோஷ்னல் கனெக்ட் இருந்தது. நல்லாவே எடுத்திருந்தாங்க. அதெல்லாம் நல்லாவே சிங்க் ஆச்சு. கிட்டத்தட்ட அதே மாதிரி தான். நல்ல அன்எக்ஸ்பெக்டட் சர்ப்ரைசஸும் இருக்குது. செம்மையாக இருந்தது. வேறு லெவலுங்க, நல்லா இருந்தாங்க. அது புது அந்த டேரக்டர் கூட தெரில. நல்லா ஸ்க்ரீன் ப்ளே பயங்கரமாக இருக்குது. 2.5 ஹவர்ஸும் நல்லா உட்காந்து பண்ணோம். அது கடைசியில் கிளைமேக்ஸில் இருக்குது. அதான் அன்எக்ஸ்பெக்டட் தான், பயங்கரமாக இருக்கும். போஸ்ட் கிரெடிட் இருக்குது லைக் அதான். பட் அவ்வளோ பெருசாக ரிவீல் பண்ணல. பட் இட்ஸ் குட். அதான் வெப் வர்றது, அதுதான் அது எல்லாமே புதுசாக. அந்த ஸ்க்ரீன் ப்ளே பயங்கர நல்லா பண்ணியிருந்தாங்க. நல்லா இருந்ததுங்க. சத்தியம் 1% கூட லேக் இல்லை. 2.5 மணி நேரமும் ஸ்டிக் டு த ஸ்க்ரீன் தான். ஐ மீன் இது பெஸ்ட்டு தான். அந்த மார்வலுக்கு ஒரு கமர்ஷியல் எலமெண்ட் இருக்கும்ல, அதை திரும்ப பிரிங் பேக். இட்ஸ் ரியலி குட். லைக் ஒன் டைம் வாட்சபிள்லாம் சொல்லணும்னு அவசியம் கிடையாது. ஸ்பைடர்மேன் ஃபேன்ஸ்க்கு ஆப்வியஸாக அவங்க எத்தனை தடவை போய் பார்க்கலாம், அது பிரச்சனை இல்லை. பட் ட்ரெய்லர் வந்ததுக்கப்புறமா நிறைய கான்ஸ்பிரசி தியரிஸ் அது இதுலாம் வந்து நிறையா இது பண்ணியிருந்தாங்க. அது பார்த்தளவுக்கு லைக் மோஸ்ட்டாக என்னோட ப்ரைமரி அட்வைஸ் என்னென்னு கேட்டிங்கன்னா, ட்ரெய்லர் பார்த்து நீங்கள் எதுவும் முடிவு பண்ண வேணாம்னு தான் நான் சொல்லுவேன். நான் பொதுவாக போய் படம் பாருங்கள், ப்ரீவியஸ் ஃபிலிம்ஸ் பார்த்துட்டு அதோட கண்டினியூஷனில் வந்து என்ன இது ஆகுதுன்னு பாருங்கள், அவ்வளோதான். ஏன்னா நாமளே நிறைய தியரிஸ் பில்ட் பண்ணிட்டு போய் நம்ம இங்கே வந்து உட்காந்தோன்னா எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வில் லீட் டு டிசப்பாயின்மெண்ட் தான் நான் சொல்லுவேன். பட் என்னை பொறுத்த வரைக்கும் நான் எதுவும் எக்ஸ்பெக்ட் பண்ணல. போய் புரியல என்ன கேட்குறீங்க? புரியல. லவ் சீக்வென்ஸ் அந்தளவுக்கு எதுவும் பெருசாக இது பண்ணல ப்ரோ. அங்கங்கே விட்டு தான் வந்து அவங்க இது பண்ணியிருந்தாங்க. பட் நல்லா இருந்துச்சு. எல்லா எலிமெண்ட்ஸுமே நல்லா கவர் ஆகிருந்தது. லைக் எமோஷன், ஆக்ஷன் எல்லாமே. பட் என் சைட்லேருந்து ஒரே ஒரு சின்ன இது என்னென்னா, எல்லா சீன்ஸுமே அவங்க ப்ரொலாங்டாக எடுத்துருக்கலாம். எல்லா சீன்ஸும் கொஞ்சம் கட் பண்ணி ரொம்ப ஷார்ட்டாக இருந்துச்சு. சே ஃபார் எக்ஸாம்பிள் ஃபைட் சீனாக இருக்கட்டும்,
பயங்கரமாக எலிவேட் பண்ணாங்க. ஆனால் டக்கு டக்குன்னு அது முடிஞ்சிடுற மாதிரி இருந்தது. என்ஜாய் பண்ணுறது இன்னும் கொஞ்சம் நல்லா சீன் ப்ரொலாங்டாக இருந்ததுன்னா நம்ம என்ஜாய் பண்ணியிருக்க முடியும். ஓவரால் இட்ஸ் அ குட் வாட்ச். ஃபேன்ஸ்க்கு கண்டிப்பாக பிடிக்கும் ப்ரோ. ஸ்பைடர்மேன் ஃபேன்ஸாக வந்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். சப்டலாக கிரவுண்டடாக நல்லா பண்ணியிருக்காங்க. ரொம்ப கேமியோலாம் போட்டு ரொம்ப கச்சக்கச்சன்னு இல்லாமல் நல்லா பண்ணியிருக்காங்க. நான் வந்து ஒரு ஸ்பைடர்மேன் ஃபேன். நான் வந்து ஒரு ஃபீல் குட் ஸ்பைடர்மேன் மூவி பார்க்கணுன்னு தான் வந்தேன். ரொம்ப கிரவுண்டடாக நல்லா பண்ணியிருக்காங்க. ஃபைட் சீக்வன்ஸு, லவ் சீக்வன்ஸு ரெண்டுமே சூப்பராக பண்ணியிருக்காங்க. ஒரு மார்வலுக்குன்னு ஒரு டச் இருக்கும். யூஸ்வலாக இல்லாமல் எமோஷனல்ஸை நல்லா ஹேண்டில் பண்ணி நல்லா பண்ணுவாங்க. அது நல்லா பண்ணியிருக்காங்க. கண்டினியூட்டி வந்து நீங்கள் கொஞ்சம் இந்த டேர்டெவில், பனிஷர் சீரிஸ்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா ரெஃபரன்ஸும் புரியும். பட் ஸ்பைடர்மேன் ஃபேனாக வந்தாலும் உங்களுக்கு அந்த இது புரியும், நல்லாயிருக்கும். 3Dயில் கண்டிப்பாக பாருங்கள், சூப்பராக பண்ணியிருக்காங்க. ஒரு 3Dயில் ஜாக்கி சான் டீம் சூப்பராக இருக்குது. அந்த ஃபைட் சீக்வன்ஸ் பார்க்குறதுனா நமக்கு ஏதோ பக்கத்தில் நடக்கிற மாதிரி நல்லாவே இருக்குது. கண்டிப்பாக 3Dயில் பாருங்கள். படம் ஆவரேஜாக இருந்தது ப்ரோ. எக்ஸ்பெக்டேஷனுக்கு அளவுக்கு அவ்வளோக்கா படம் இல்லை. ஒரு மாதிரி ஃபீல் ஆச்சு. கொடுத்த ஹைப்புக்கு ரொம்ப ஹைப்பாக போனோம். நிறைய கேரக்டர்ஸ் நம்ம ட்ரெய்லர் காட்டாத கேரக்டர்ஸ்னால் வருவாங்கன்ட்டு. ஆனால் ட்ரெய்லரில் காமிச்ச ஃபைட்டு மட்டும்தான் இருந்தது படத்தில். எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு பெருசாக தெரில. ப்ரீவியஸ் பூமி இதோட பெஸ்ட்டாக இருந்த மாதிரி கம்பேராக இருந்தது. ஃபேர் ஃப்ரம் ஹோமில் வந்து அவ்வளோ கேரக்டரை இன்ட்ரடியூஸ் பண்ணலை. இருந்தாலும் அதோட ஆக்ஷன் சீனு பெஸ்ட்டாக இருக்கும், ஃபைட் சீன் எல்லாமே. இதில் விறுவிறுப்பாக போகாத மாதிரி தெரிஞ்சது. ஒருவேளை நாங்கள் ஓவர் ஹைப் பண்ணனால அப்படி படம் இல்லையான்னு தெரில. அது ரொம்ப நாள் கழித்து மார்வல் படம் வந்திருக்கு. அதுவும் கொஞ்சம் டிஸப்பாயிண்டிங்காக இருந்தது. லவ் சீக்வன்ஸ், ரொமான்ஸ் சீக்வன்ஸா அது அவ்வளோ போன படத்தில் வந்து ஹீரோயின் வந்து திரும்ப போய் மீட் பண்ணுற மாதிரி தான் காமிச்சிருந்தாங்க. இந்த படத்தில் அங்கங்கே எமோஷ்னலாக இருந்துச்சு, டச் இருந்தது. ஆமாம், இதுலேயும் பிரேக்கப் மாதிரி தான் காமிச்சிருக்காங்க. அந்த திரும்ப சேர்ந்த மாதிரினா எதுவும் காட்டலை. ஆனால் அதுக்கு ஒரு அர்த்தத்தோடு காமிச்சிருந்தாங்க. ஃபைட் சென்ஸ் நல்லா தான் இருந்தது. ஆனால் நினச்ச அளவுக்கு இல்லை, ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு இல்லை. ஓகேவாக இருந்தது, அவ்வளோதான். ஆமாம் ஆமாம், அந்த மாதிரினா இருந்தது. அதுக்கும் ஒரு நல்ல ஃபேஸோடு காமிச்சிருந்தாங்க, புரிகிற மாதிரி. தேங்க்யூ. சூப்பராக இருக்குது. ஸ்டோரி எல்லாமே நல்லா தான் இருக்குது. ஆமாம், என்னென்ன கேரக்டர்லாம் வந்துருக்கு? புதுசாக சாடி சிங் வந்திருக்காங்க. வேறு யாரும் பெருசாக இல்லை. லவ் சீக்வன்ஸ் பெருசாக இல்லை இதில். மேபி நெக்ஸ்ட் பார்ட்டில் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். ஸ்பைடர்மேனுக்கு அந்த வெப் வந்து அவங்க கையில் இருந்து. ஆமாம், இது இப்போ வந்து அவருக்கு எப்படி சொல்கிறது, நம்ம டோபி மேக்கர் இருக்கார்ல, அவருக்கு மாதிரி நேச்சுரலாக வருது வெப் இந்த படத்தில் அவருக்கு. ஆமாம், ஓகே, நல்லா அந்தளவுக்கு பெருசாலாம் இல்லை. கிளைமேக்ஸ்க்கு முன்னாடி ஒரு சீன் வரும், அவ்வளோதான். பெருசாக ஒன்றும் இல்லை. படம் ரொம்ப நல்லா இருக்கா இல்லை? எனக்கு பெருசாக தெரில, எனக்கு மாடர்டாக ஃபீல் ஆகுது. மேபி சில மார்வல் ஃபேன்ஸ்க்கு நல்லா இருக்கலாம். நான் அந்தளவுக்கு பெருசாக பார்க்க மாட்டேன். சில படம் தான் பார்ப்பேன், மார்வல் சூஸ் பண்ணி தான் பார்ப்பேன். தேங்க்யூ. போரிங் தான் ப்ரோ. நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி இல்லை. போகிறேண்ணா